நம்ம இன்றைக்கி வந்து சுரக்காய் வாங்கி வச்சுருக்கோம். சுரக்காய் கூட்டு வைக்க போகிறோம். சுரக்காய் வந்து நல்ல பிஞ்சு காயாக இருக்குது. காய் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கிள்ளி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நகம் பதியும். பதிஞ்சுன்னா அது வந்து பிஞ்சு காய். முத்தின காய்னா நமக்கு வந்து பதியாது. இதை ரெண்டாக வெட்டி பார்க்குற போது விதையே இல்லை. விதை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், விதையை எடுத்து போட்டுறணும். தொலியை நல்லா சீவிடணும். இது வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது. இந்த விதையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நல்லா பீக்கங்காய் மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தொலியை வந்து முத்தின காயினா சீவலாம். இது வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால நம்ம சீவ வேண்டாம். நம்ம இப்படி சும்மாவே வெட்டி போட்டுடலாம். சும்மாவே இப்படியே வெட்டலாம். நம்ம பீக்கங்காய் வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுக்கலாம். காய் முத்தலாக இருக்குது அப்படின்னா நம்ம கிள்ளி பார்க்கும்போது நகம் பதியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம தொலியை வந்து சீவிடணும். தொலியை சீவிட்டு அந்த விதையை எடுத்துடணும். நம்ம அந்த விதையோடு போடும்போது சாப்பிட்டா நல்லா இருக்காது. இது எல்லாத்தையும் நம்ம புதுசாக வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த கட்டை எத்தனோண்டு கட்டை தான் போகும். நம்ம எல்லா காயுமே நம்ம இப்படி வெட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்ல பிஞ்சு காயாக இருக்குது. வெட்ட கூட அப்படியே வளையுது. கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெட்டிட்டு நம்ம கழுவிக்கலாம். நம்ம இதில் வந்து பாசிப்பருப்பு போட்டும் வைக்கலாம். நம்ம நிலக்கடலை பருப்பு அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம். இப்போ நம்ம சுரக்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கிடுவோம். பாசிப்பருப்பு போட்டும் வைக்கலாம். கடலப்பருப்பு நிலக்கடலை பருப்பு அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம். அது நம்ம தேவை தான். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், போட்டிருக்கேன். இப்போ வந்து சுரக்காயை வந்து நம்ம நல்லா வெட்டி வச்சுருக்கோம். இப்போ போட்டுக்கணும். சுரக்காய் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வெந்த உடனே கொஞ்சமாக ஆயிரும். கொஞ்சம் பெரிய குக்கரில் தான் போடணும். தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியை போட்டுக்கணும். வெள்ளைப்பூடு வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். பச்சை மிளகா கறி வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நிறையா போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு சுரக்காய் வந்து நல்லா பாசிப்பருப்பும் சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா பொரியணும். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலை போட்டு இது எல்லாமே நல்லா வந்து பொன்னிறமாக வெங்காயம் வந்து வரணும். நல்லா சீரகம் போட்டிருக்கேன். சின்ன சீரகம் போட்டிருக்கிறதுனால நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குக்கரை திறந்து பார்ப்போம். பருப்பும் சுரக்காயை 2 விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கணும். நம்ம வந்து மெதுவாக திறக்கணும். டப்புன்னு வெடிச்சிடும். கவனமாக திறக்கணும். இப்படி கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திறக்க ஆரம்பிக்கணும். சுரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுரக்காய்க்கு வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போடலை, உப்பு போட்டுக்கிறோம்.
உப்பு ரொம்ப ஒன்றும் போட்டுற வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். இது வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்ன குழம்புனாலும் புளி குழம்பு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தாளித்து இதில் அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ நம்ம பருப்பு தூக்கி இதில் ஊற்றிடுவோம். இதை ஊற்றின உடனே தெரிக்குது, கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறணும், தள்ளி நின்றுக்கிறணும், நம்ம மேலே தெரிக்காத அளவுக்கு. இப்போ இது வந்து நமக்கு பார்க்க குளவரன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆறின உடனே நல்லா கெட்டியாயிடும். எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, நல்ல உருளைக்கிழங்குல செஞ்ச மசாலா மாதிரி இருக்கும். பூரிக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சுரக்காய் வந்து நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சுரக்காய் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதாவது ஒரு சீசனுக்கு தான் எல்லா காயுமே கிடைக்கும், எந்த நேரமும் காய்கள் கிடைக்காது. நான் பச்சை மிளகா கறி போட்டிருக்கேன் காரத்துக்கு. வேணும்னா மிளகா பொடி போடணும்னா போட்டுக்கலாம். நம்ம சீரகம், மிளகா வத்தல்லாம் அரைச்சி கூட போடணும்னு போட்டுக்கலாம், காஞ்ச வத்தல். இப்போ நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும் சுரக்காய். சுரக்காய் வந்து பிஞ்சு காய்ங்கிறதுனால விதைங்கிறது இல்லைன்னா விதையாக இருக்கும். விதையோடு போட்டுறக்கூடாது. விதையை வந்து நம்ம எடுத்துடணும். காய் முத்தலாக இருந்தால் விதையை எடுத்துடணும். இது வந்து நல்ல ஒரு பிஞ்சு காய், விதையே இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த காய் வந்து நல்லா ரொம்ப குழஞ்சி போனாலும் நமக்கு வந்து அந்த கணிசமாக இருக்குது. முத்துன காய்னா கணிசம் இருக்காது. நம்ம வந்து விதையை பூரா எடுத்துருவோம்ல, வெறும் தொலி தான் இருக்கும். தொலியவும் சீவிடணும். அப்புறம் அதில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இப்போ முடிஞ்ச அளவு நல்லா பிஞ்சு காயாக சுரக்காய் வாங்கி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சுரக்காய் வந்து சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. சுரக்காய்க்கு உப்பு கொஞ்சம் தான் போடணும். இன்னும் நம்ம உடம்புல உள்ள உப்பையும் சுரக்காய் எடுத்துரும். அதான் சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.